ஹீரோவும் ஹவுண்டும் அந்த ஃபாக் இருக்கிற ஏரியா விட்டு வெளியே போக நிறைய தடவை ட்ரை பண்ணியும் அவங்க திருப்பி திருப்பி ஒரே இடத்துக்கு தான் வந்துகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அது ஒரு லூப் மாதிரி அவங்கள திருப்பி திருப்பி ஒரே இடத்துக்கே கொண்டு வந்து விட்டுக்கிட்டு இருக்கு. இப்ப நம்ம ஹீரோ டயர்ட் ஆகி போய் மறுபடியும் டெம்பிளுக்கு போக அங்க நம்ம பிரின்சஸ் நாஸ்டானியா நீங்க வெளியே போறதுக்காக வெளியே கண்டுபிடிச்சிங்களா இல்லையா? எனக்கு தெரிஞ்சு இந்த பேரியரை ஷட் டவுன் பண்ணாம இங்க இருந்து நம்மளால வெளியே போகவே முடியாது. இப்ப நம்ம ஹீரோ திரும்பி ஃபிளேமியை பார்க்க கோல்வி அந்த ஃபிளேமியை கட்டி போட்டு வச்சிருக்கான். ஏன்னா ஃபிளேமியை இப்போ வரைக்குமே எல்லாருமே பிரேவ் ஸ்கில்லர் தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் ஃபிளேமியை இப்படி கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஆமா, நீ ஏதாவது புக்ல இருந்து கண்டுபிடிச்சியா என்ன? எனக்கு தெரிஞ்சு இந்த பேரியரை யார் ஆக்டிவேட் பண்ணாங்களோ அவங்க தான் டீஆக்டிவேட்டும் பண்ணணும். அதுக்கப்புறமா இந்த பேரியரை டீஆக்டிவேட் ஆனா மட்டும்தான் நம்மளால இங்க இருந்து வெளியவும் போக முடியும். இது மட்டும் தான் எனக்கு இதுல புரியுது. நாம இந்த பேரியரை டீஆக்டிவேட் பண்ணாத வரைக்கும் நம்ம திருப்பி திருப்பி இந்த பேரியருக்குள்ளே சுத்த வேண்டியதான். இப்ப சாமட் திடீர்னு எல்லா பிரச்சனையும் காரணம் இந்த ஃபிளேமி தான். இவ்வளவு நான் கொண்டுட்டா போது இந்த பேரியர் பிரச்சனை ஆட்டோமேட்டிக்கா தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிளேமியா கொள்ள வர. ஆனா நம்ம ஹீரோ தான் அவளை தடுத்து நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது, ஃபர்ஸ்ட் நீ அமைதியாருன்னு சொல்லி அனுப்பி வச்சிடறான். இப்ப செஸ்டர் நாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி இன்ட்ரோடியூஸ் ஆகக்கூடாது. ஏன்னா நம்ம இப்படி இன்ட்ரோடியூஸ் ஆகிட்டா கூட இந்த பிரச்சனைக்கு ஒரு சால்வ் கிடைக்கலாம்ல. உடனே இப்ப ஃபர்ஸ்ட் ஆல் நம்ம ஹீரோ தான் போய் என்னோட பேரு ஆட்லி மயர், நான் அந்த உலகத்தோட ஸ்ட்ராங்கான மேன். அது மட்டும் இல்லாம நான் ஒயிட் லேக்ஸை தெரிந்தவன். எனக்கு சின்ன வயசா இருக்கும் போது நான் என் குடும்பத்தை தவற விட்டுட்டேன். அதுக்கப்புறமா நான் ஸ்ட்ராங் ஆகணுங்கிறதுக்காக நிறைய ட்ரைனிங் எடுத்தேன். இப்ப நான் ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் வேர்ல்டா இருக்கேன். அது மட்டும் இல்லாம நான் ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் இந்த வேர்ல்டா இருக்கிறதுனால தான் பிரேஸ் செலக்ட் ஆனே. நிப்பாட்டாடே எப்ப பார்த்தாலும் அந்த வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு. ஏன்னா நான் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் மேன், அதனாலதான் அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் இந்த வேர்ல்டு சொல்றேன். அது மட்டும் இல்லாம நான் அந்த பேரியர் ஒன்னு ஆக்டிவேட் பண்ணல. அது முகரையை பார்த்தாலே தெரியுது. முதல்ல கீழே இறங்குன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து நம்ம பிரின்சஸ் நாசட்டானியா தான் போறா. அவங்க கிரவுண்ட் பிரின்சஸ் ஆஃப் பியானா. அவங்க இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணுமா என்ன? என்னோட பேரு நாசட்டானியா, நான் தான் கிரவுண்ட் பிரின்சஸ் ஆஃப் பியானா. அது மட்டும் இல்லாம நான் 6 பிரேவ்ஸ்லயும் ஒருத்தி. நான் ஆட்லி மேர் கூட தான் என்னோட ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணேன். இந்த டெம்பிளுக்கு வெளியே நாங்க மான்ஸ்டர்ஸ் கூட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் இங்க ஆட்லி மேர் தான் வந்தான். அதுக்கப்புறமா தான் நாங்க வந்தோம். சோ அந்த பேரியரை நாங்களும் ஆக்டிவேட் பண்ணல. சரி, ஓகே, நீ இறங்கலாம். இப்ப அடுத்ததா கோல்வி தான் போறான். நான் நைட்ஸோட கேப்டன். எனக்கு அவங்க கொடுத்த மிஷினே பிரேவ் கிளர் கண்டுபிடிக்கணும் தான் சொல்லிட்டு அவன் ஃபிளேமியை இழுத்துக்கிட்டே தான் மேலே ஏறுறான். அது மட்டும் இல்லாம டெம்பிளுக்கு வெளியே நடந்த சண்டையில நானும் தான் இருந்தேன். நானும் பிரின்சஸ் கூட தான் இந்த டெம்பிளுக்குள்ளேயே வந்தேன். சோ நானும் அந்த பேரியர் ஆக்டிவேட் பண்ணலன்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம என்னோட முக்கியமான வேலை பிரின்சஸை பாத்துக்கிறது தான். நான் அவங்களுக்காக தான் இங்க இருக்கேன்னு சொல்றான். சரி, ஓகே, நீ போலாம், அடுத்ததான் நானே வரேன்னு சொல்லிட்டு செஸ்டர் வரா. என்னோட பெரிய மோரா செஸ்டர். நான் இங்க இருக்கிற எல்லா ஹோலி டெம்பிள்ஸ்க்கும் லீடர். அது மட்டும் இல்லாம 6 ஆஃப் பிரேஸ்லயும் ஒருத்தி. எனக்கு இங்க இருக்கிறவங்க எல்லாரோட பேரும் தெரியும், அவங்களோட எபிலிட்டிஸும் தெரியும். ஏன்னா அதை ஸ்ட்ராட்டஜி பண்ணி தான் நான் ஃபைட் பண்ணவே செய்வேன். அது மட்டும் இல்லாம நானும் சாமட்டும் சேர்ந்து தான் எங்களோட ஜேர்னியவே ஸ்டார்ட் பண்ணோம். அது மட்டும் இல்லாம நான் இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த டெம்பிள்குள்ளே வந்தேங்கிற காரணத்தினால நான் அந்த பேரியர் ஆக்டிவேட் பண்ணல. அது மட்டும் இல்லாம எனக்கு இந்த பேரியருக்குள்ளே இருந்து சாகவும் விருப்பம் இல்ல. சாமட், அடுத்து நீ வா. இப்ப சாமட் அந்த இடத்துக்கு வந்து என்னோட பேரு சாமட். எனக்கு வெறும் 14 வயசு தான் ஆகுது. எனக்கு 7 நாளைக்கு முன்னாடி தான் இந்த பிரேவ்ஸ் ஆஃப் 6 மார்க்கே கிடைச்சிச்சு. அது மட்டும் இல்லாம எங்களோட கண்ட்ரிலேயே நான் தான் பெஸ்ட் மார்ஷல் ஆர்டிஸ்ட். நான் என்னோட ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே என்னோட ஆப்போனன்ட்டே கொண்டுட்டேன். அது மட்டும் இல்லாம நான் ஃபிளேமி கூடயும் இதுக்கு முன்னாடி சண்டை போட்டுருக்கேன். ஃபிளேமி, இவளுக்கு நீ தெரியுமா? ஆமா, அந்த சண்டையில கிட்டத்தட்ட நீ கொல்ல பாத்துருப்பா. அவகிட்ட சாக பாத்தீங்கன்னா உன்னே எப்படிப்பா பிரேவ் கிளர்னு சொல்றாங்க. ஹான், இப்ப நீ போ. என்னோட பேரு ஹாண்ட். அது உங்க எல்லாத்துக்கு நல்லாவே தெரியும். எனக்கு தெரிஞ்சு இவன் அந்த குரூப்ல ரொம்ப ஸ்பெஷலானவன். அது மட்டும் இல்லாம நான் ஒரு அசாசின். இது அசாசினா? அப்ப 6 பிரேவ்ஸையும் கொல்லுவியா என்ன? இல்ல, நான் டீமன் லார்டால சூஸ் பண்ணா மட்டும் தான் கொல்லுவேன். அது மட்டும் இல்லாம காசுக்காகவும் கொல்லுவேன். பிரின்சஸ், உன்னைய கொல்ல சொல்லி உங்க கிண்டத்துல இருந்து நிறைய பேர் காசு கொடுத்துருக்காங்க தெரியுமா? ஆனா நான் அந்த ஆஃபரை ஏத்துக்கல. நான் இங்க வர்றதுக்கு முன்னாடி கிங்க பார்த்து அவர்கிட்ட இதை பத்தி பேசிட்டு தான் வந்திருக்கேன். ஏன்னா நான் டீமன் லார்ட கொல்லா எனக்கு என்ன லாபம் இருக்குது? நான் மட்டும் டீமன் லார்ட கொண்டுட்டேன் அப்படின்னா எனக்காக கிங் நிறைய ரிவார்ட்ஸ் தரேன் சொல்லிருக்காரு. என்னது, நீ காசுக்காக பண்றியா? ஆமாப்பா, என்னைய பொறுத்த வரைக்கும் எல்லாம் காசு தான். அப்ப கிங் தான் உன்னை இந்த பேரியர் ஆக்டிவேட் பண்ண சொன்னாரா என்ன? வெல், சொன்னாரு. பட் நான் அதை பண்றதுக்கு முன்னாடி அது நடந்துருச்சு. அப்புறம் செஸ்டர், நீ பாக்க ரொம்ப அழகா இருக்கப்பா. ஆமா, நீ எதுக்கு எப்ப பார்த்தாலும் பூனை மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்க? என்னோட அசாசின் டெக்னிக்ஸ் எல்லாமே பூனை எப்படி ஒரு யாரையா ஹண்ட் பண்ணுமோ அதே மாதிரி தான் பண்ணுவேன். உண்மையை சொன்னா பூனைகள் தான் என்னோட மாஸ்டர்ஸ். அது மட்டும் இல்லாம நான் சத்தமே இல்லாம கொள்றதுல ஸ்பெஷலிஸ்ட். பிரேவ்ஸ் எல்லாருமே ஸ்ட்ராங் ஆனவங்க தான். ஆமா, அதுவும் சரிதான், நானும் ஸ்ட்ராங் ஆனவன் தான். இல்ல, நீ இந்த உலகத்திலே ஸ்ட்ராங்கஸ்டான முட்டாள். நீ முட்டாள் சொல்லாத. ஃபிளேமி, இப்ப நீ போய் பேசு. அதுக்கு முன்னாடி ஐபேட்சை மட்டும் கொஞ்சம் ரிமூவ் பண்ண முடியுமான்னு கேட்க அவளோட ஐபேட்சை செஸ்ட ரிமூவ் பண்றா. பார்த்தா அவளோட நெத்தில ஒரு மார்க்கும் அவளோட கண்ணு மான்ஸ்டர்ஸ் மாதிரியும் இருக்கு. அந்த கண்ணுல டீமன்லோட ஹார்ட் பம்ப் பண்ற மாதிரியும் தெரியுது. நான் ஒரு மான்ஸ்டருக்கும் ஹியூமனுக்கும் பிறந்தவ. 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் டீமன் லார்டு இந்த மான்ஸ்டர்ஸ் நம்ம உலகத்துக்கு அனுப்பி வச்சாரு. எங்க அப்பா ஒரு ஹியூமன் தான். ஆனா அவருக்கு எப்படி ஒரு மான்ஸ்டர் மேல லவ் வந்துச்சுன்னு எனக்கு இன்னும் தெரியல. அப்புறம் எங்க அப்பா பிரெக்னெண்டா இருக்கும் போது எங்க அம்மாவை கொண்டுட்டாரு. நானும் அப்பதான் பிறந்தேன். நான் ஒரு ஹாஃப் மான்ஸ்டர் ஹாஃப் ஹியூமன். எங்க அம்மாவோட ஆசையே இந்த உலகத்துல மான்ஸ்டர்ஸும் மனுஷங்களும் அமைதியா இருக்கணும் தான். எனக்கு தெரிஞ்சு டீமன் லார்டோட ஆசை அதுவா தான் இருக்கும். அவன் நல்லவனா கெட்டவனான்னு எப்படி உனக்கு தெரியும்? அது மட்டும் இல்லாம நீ ஏன் இங்க இருக்க? ஆனா ஒரு மான்ஸ்டரால இந்த டெம்பிள்குள்ள வரவே முடியாது நீ தானே சொன்ன. இவ ஒரு பாதி ஹியூமன், அதை நீ மறந்துடாத. எனக்கு இவன் மேல ஒரு டவுட் இருக்குதா, ஆனா இவதான் பண்ண என்னால கன்ஃபார்மாவும் சொல்லிட முடியாது. எனக்கு நம்ம உன் மேலதான் டவுட்டா இருக்கு சிஸ்டர். நீ இதை பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு கன்ஃபர்மேஷன் இருக்கு. இவ சொல்றது நியாயமா தான் இருக்கு. ஏன்னா நாங்க வர்றதுக்கு முன்னாடி இவன் வந்திருக்க சான்ஸும் இருக்கு. உன்னை கொள்றது எனக்கு இந்த காரணமே போதும். ஏன்னா நீ ஒரு பாதி டீமன். அது மட்டும் இல்லாம இங்க நடக்கிற பிரச்சனைகளை நீ நான் தூண்டி விட்டுக்கிட்டு இருக்க. இப்ப சாமட், நிறுத்து. நில்லு, நீ அவளை எதுவும் பண்ண வேணாம். எனக்கு தெரிஞ்சு அவங்கள பிரேவ் கில்லர்னு கூப்பிட்டாலும் அவ இது வரைக்கும் எந்த பிரேவ்ஸையும் கொல்லல. ஆட்லி மயர், நீயும் அவளும் தான் அந்த நாடு தனியா வந்தீங்க. ஆமா, நானும் அவளும் தான் வந்தோம். அப்ப அவளுக்கு உன்னை கொள்ள நிறையவே சான்ஸ் கிடைச்சும் அவ கொல்லவே இல்லை அப்படின்னா அவ நல்லவதான். அது மட்டும் இல்லாம அவகிட்ட பிரேவ்ஸ் ஆஃப் 6 மார்க்கும் இருக்கு. நாம இந்த விஷயத்துல அவசரப்பட்டு முடிவெடுக்கவும் வேணாம். அட்லீஸ்ட் நான் அவளை டார்ச்சர் ஆச்சு பண்ணிக்கிறேனே.
கொஞ்ச நேரம் அமைதியாரு. ஹேய், என்னை எல்லாருமே சின்ன குழந்தை மாதிரியே ட்ரீட் பண்ணாதீங்க. நான் ஒண்ணு சின்ன குழந்தை இல்ல, 4 6 பிரேவ்ஸ்ல ஒருத்தி தான். ஹே ஆட்லி மாயர், நீங்க வர்றதுல இருந்து என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கறத கொஞ்சம் தெளிவா சொல்லு. ஓகே, நான் இந்த டெம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது இங்க ஒரு பொண்ணு அடிபட்டு இருந்தா. ஆனா அவ கொஞ்ச நேரத்துல ஒரு மங்கி டீமனா மாதிரி அங்க இருந்து தப்பிச்சும் போயிட்டா. ஓ, அந்த மங்கி மான்ஸ்டரை சாமட் தான் கொன்னா. அப்ப நமக்கு இந்த லாஸ்ட் சான்ஸும் போயிடுச்சு. அவளை கொஞ்சம் விசாரிச்சிருக்கலாம்ல. ஏய், அந்த மான்ஸ்டர்ஸ்க்குலாம் 5 அறிவு கூட இருக்காது, அதுங்களால பேச கூட முடியாது. அது மட்டும் இல்லாம நான் அந்த டெம்பிள்குள்ள போக ட்ரை பண்ணும்போது அது பூட்டி இருந்துச்சு. நான் உடனே அங்க ஒரு கிரனேட் வச்சு அதை தவிர்க்க பார்த்தேன். ஓ, அந்த கீ என்கிட்ட தான் இருக்கு. அந்த டோர் ஓப்பன் ஆன உடனே இந்த மாதிரி கவசம் போட்டிருந்த 2 பேரும் வந்து என்ன அட்டாக் பண்ண பார்த்தாங்க. அந்த காட்ஸ் எல்லாம் மேஜிக்கால உருவாக்கப்பட்டதுங்க. அதுங்க ப்ரொசீஜர் தவிர மத்த எதுவுமே செய்யாது. எனக்கு தெரிஞ்சது எல்லாமே அவ்வளவுதான்ப்பா. நான் அந்த கோயிலுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி எங்க பேரியர் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் அந்த கோயிலுக்குள்ள வந்து பார்த்தா ஆல்ரெடி அந்த ஸ்வாட் அந்த ஸ்லாட்ல தான் இருந்துச்சு. அப்போ நீ அந்த கதவை திறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பேரியர் ஆக்டிவேட் ஆயிருக்க சான்ஸ் இருக்குல்ல? அப்படியும் இருக்கலாம். ஏ ஆட்லி மாயர், நீ தான் அந்த டெம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் டைமும் வந்த. நீ வர்றதுக்கு முன்னாடி அந்த பேரியர் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு சொல்ற. நீ தான் அந்த கதவுக்கு டைனமைட் வச்ச, அதுக்கப்புறமா தான் அந்த கதவும் திறந்துச்சு. நீ சொன்னபடி பார்த்தா நீ வர்றதுக்கு முன்னாடியே அந்த ஸ்வாட் அந்த ஸ்லாட்ல இருந்துச்சு. ஆனா நீயே வச்சுட்டு ஏன் போய் சொல்லக்கூடாது எங்க கிட்ட? ஹே, நான் ஒன்னும் போய் சொல்ல, எனக்கு அந்த அவசியமும் இல்ல. சரி, நீ போய் சொல்லனே இருக்கட்டும். அப்ப அந்த பர்சன் யாருக்கும் தெரியாம சைலண்டா வந்து இந்த பேரியர் ஆக்டிவேட் பண்ணிட்டாங்களே. நீ அந்த கதவை திறந்து கொஞ்சம் தூரமா போனதுக்கு அப்புறமா தான் இந்த பேரியர் ஆக்டிவேட் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு அப்ப அந்த இடத்துல இருந்தது நீ மட்டும்தான். அப்ப நீ தான் அந்த பேரியர் ஆக்டிவேட் பண்ணிருக்க. 90% சான்ஸ் இருக்கு. நீ சொல்றபடி பார்த்தா அவங்க இந்த டெம்பிள்குள்ளேயே இத்தனை வருஷமா இருந்து அவங்க இந்த பேரியர் ஆக்டிவேட் பண்ணிட்டு நீ இந்த டோர் ஓபன் பண்ண உடனே வெளியே வந்திருக்கணும் போலயே. அதுக்கு சான்ஸே இல்ல. அப்ப ஆட்லி மாயர் தான். இல்ல, நான் அதை பண்ணல. ஏ ஆட்லி மாயர், இந்த டெம்பிளுக்கு வேற என்ட்ரன்ஸும் இல்ல அப்படின்னா நீ மட்டும் தான் அதை பண்ணிருக்கணும். ஏன்னா நீ தான் அந்த டேட்டை ஃபர்ஸ்ட் டைம் ஓபன் பண்ண. சோ ஆட்லி மாயர், கண்டிப்பா நீ தான் அந்த பேரியர் ஆக்டிவேட் பண்ணணும்னு சொல்றான். ஹீரோ தான் அந்த டெம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் வந்தாங்கற காரணத்தினால ஹவுண்ட் நம்ம ஹீரோவை கார்னர் பண்ணிக்கிட்டு இருக்கான். गाइस, அவன் சொல்றது யாரும் நம்பாதீங்க. நானும் ஒண்ணு இந்த பேரியர் ஆக்டிவேட் பண்ணல. ஒருவேளை பிரேவ்ஸ் யாராவது இந்த டெம்பிள் ஓபன் பண்ணாலே இந்த பேரியர் ஆக்டிவேட் ஆகிற மாதிரி இருக்கலாம்ல? இல்ல, அதுக்கு சான்ஸே இல்ல. ஏன்னா இந்த டெம்பிளோட ஸ்ட்ரக்சரே ஃபுல் அண்ட் ஃபுல்லா பவர் சோர்ஸ் தான். அது மட்டும் இல்லாம இந்த டெம்பிள கீ இல்லாம ஓபன் பண்றதே ரொம்ப கஷ்டம். நீ அதை எப்படி ஓபன் பண்ணிட்டேன்னு வேற சொல்ற. அது மட்டும் இல்லாம ஆட்டோமேட்டிக்கா அந்த பேரியர் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு சொல்ற. ஒருவேளை இந்த மேஜிக்கல் சோல்ஜர்ஸ் ஆக்டிவேட் பண்ணிருக்கலாம்ல? இல்ல, அந்த சோல்ஜர்ஸ் பத்தி நான் ஆல்ரெடி உன்கிட்ட சொல்லிருக்கேன்ல. இதுங்க ஃபுல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமே இந்த மேஜிக்கல் லெட்டர்ஸ் தான். இந்த மேஜிக்கல் லெட்டர்ஸ்ல இந்த பேரியர் ஆக்டிவேட் பண்ணிருக்க மாதிரி அவங்க எழுதிருக்கவே மாட்டாங்க. சோ இந்த சோல்ஜர்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணிருக்க வாய்ப்பே இல்ல. ஒருவேளை இங்க நம்ம பிரேவ்ஸ் வந்தாலே இந்த பேரியர் ஆக்டிவேட் ஆகிற மாதிரி இருக்கலாம்ல? அதுக்கு சான்ஸே இல்ல. ஏன் இருக்க கூடாதுங்கிற? இங்க பாரு, பாதி மான்ஸ்டர் இருக்கிற ஒருத்தி இங்க பிரேவ்ஸ்ல செலக்ட் ஆயிருக்கா. சோ இது மட்டும் எப்படி சான்ஸ் இல்லங்கிற? இல்ல, நீ நினைக்கிற தப்பு. எங்க அம்மா ஒண்ணு இங்க இருக்க சாதாரண மான்ஸ்டர்ஸ் மாதிரிலாம் கிடையாது. அவங்களும் மனுஷங்கள மாதிரி தான். அவங்களால யோசிக்க முடியும், அவங்களுக்கும் பசிக்கும். அவங்களால குழந்தை கூட பெத்துக்க முடியும். அவங்களும் நம்மள மாதிரி தான். நீ எப்படி சொல்ற? நீ பறக்கும் போதே அவங்க இறந்துட்டாங்களே. இப்ப நம்ம ஹீரோ என்னதான் சொன்னாலும் அவங்கள நம்பாம ஹாண்டும் சாமுலும் அட்டாக் பண்ண வராங்க. செஸ்டர் தான் அவங்க 2 பேர்த்தையும் தடுத்து. கொஞ்ச நேரம் அவசரப்படாதீங்க. ஹே गाइस, நீங்க எல்லாரும் ஒரு தடவை யோசிச்சு பாருங்க. ஒருவேளை இது ஒரு ட்ராப்பா கூட இருக்கலாம்ல? எது ட்ராப்பா? நம்ம எல்லாரும் அவங்க அனுப்பி வச்சுட்டு நம்மள இங்க ட்ராப் கூட பண்ணிருக்கலாம்ல? என்ன சொல்ற நீ? அவங்க எதுக்கு பிரேவ்ஸ் 6 ட்ராப் பண்ண போறாங்க? இல்ல 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 இல்ல, ஆல்ரெடி இங்க வந்து பிரேவ்ஸ் 6 எல்லாரும் பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க எல்லாருமே உயிரோட அந்த இடத்த விட்டு போயிருக்காங்க அப்படின்னா இது ஒன்னும் ட்ராப் கிடையாது. இப்ப நம்ம ஹீரோ என்ன சொன்னாலும் யாருமே நம்ப மாட்டாங்க. செஸ்டரும் ஒவ்வொருத்தர்கிட்டே இதை பத்தி கேட்டுக்கிட்டே வந்துகிட்டு இருக்க. கடைசியில கோல்வி கிட்ட ஆப்ஷன் வருது. அவன் என்னடா பண்ண போறான்னு பார்த்தா திடீர்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். ஆனா நம்ம ஹீரோ அதுல இருந்து அசால்ட்டா தப்பிச்சு ஃபிளாஷ் கிரனேட் போட்டுட்டு ஃப்ளேமியை பிடிச்சுக்கிட்டான். இப்ப நம்ம ஹீரோ ஃப்ளேமியை பிடிச்சு வச்சுக்கிட்டு நீங்க மட்டும் போய் என் பக்கத்துல வந்தீங்க அப்படின்னா இவன் கழுத்துல இந்த பாய்சன் நீடல இன்ஜெக்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றான். இப்ப நம்ம ஹீரோ என் பக்கத்துல வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிளாஷ் கிரனேட தூக்கி போட்டு அங்க இருந்து ஓடி தப்பிக்க பாக்குறான். இருந்தாலும் ஹவுண்ட் ஒரு டூல் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை முதுகுலயே அட்டாக் பண்ணிடுறான். நம்ம ஹீரோ இப்ப டெம்பிளுக்கு வெளியே தப்பிச்சு ஓடிடுற. அவங்க எல்லாருமே டெம்பிளுக்கு வெளியே வந்து பார்த்தா நம்ம ஹீரோ அங்க ஒரு ட்ராப் செட் பண்ணிட்டு போயிருக்கான். மத்தவங்களால இப்ப நம்ம ஹீரோவை நெருங்க கூட முடியல. நம்ம ஹீரோவும் அந்த மிஸ்டுக்குள்ள மறைஞ்சு போயிடுறான். இப்ப நம்ம ஹீரோக்கு முதுகுல அடிபட்டு இருக்கிற காரணத்தினால அவனால ஃப்ளேமியை தூக்கிட்டு ரொம்ப தூரம் ஓட முடியல. இந்த ப்ளீடிங்கை கட்டுப்படுத்தணும்னா ஃபர்ஸ்ட் நான் அந்த நைஃபை வெளியெடுக்கணும். இது என்னால முடியும். நான் தான் இந்த உலகத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டானவன். கண்டிப்பா அதனால முடியும். இப்போ நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறான். இப்ப மத்தவங்க எல்லாருமே நம்ம ஹீரோவையும் ஃப்ளேமியும் தேடிக்கிட்டு இருக்காங்க. நைட் ஆயிடுச்சு. நாம இனிமே இங்க இருக்கிறது நம்மளோட உயிருக்கு தான் ஆபத்து. எனக்கு தெரிஞ்சு அவன் இப்போ வரைக்கும் உயிரோட இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா நான் அவனை அவ்வளவு சீரியஸ் அட்டாக் பண்ணிருக்கேன். இல்ல, நீ உன்னோட அந்த பிரேவ்ஸ் 6 ஃப்ளவர்ஸோட மார்க்கை காட்டேன். இதுல நல்லா பாரு. இதுல அந்த பூல இருக்கிற அந்த 6 இதழ்களுமே அப்படியே தான் இருக்கு. இப்ப மட்டும் அவங்க 2 பேர்ல யாராவது இறந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த 6 இதழ்கள்ல இருந்து ஏதாவது ஒரு இதழ் மறைஞ்சிருக்கும். இந்த மார்க் அப்படியே இருக்குன்னா அவங்க இன்னும் உயிரோட இருக்காங்கன்னு தான் அர்த்தம். இப்ப அவங்க 2 பேருமே மறுபடியும் அந்த டெம்பிளுக்கு போக அங்க சாமட்டும் மத்தவங்களும் இருக்காங்க. உங்களுக்கு அவங்க மாட்டினாங்களா என்ன? இல்ல, நாங்க இந்த மிஸ்டுக்குள்ள எவ்வளவு தூரம் தேடியுமே அவங்கள கண்டுபிடிக்கவே முடியல. இன்னும் கொஞ்சம் விட்டு இருந்தா நாங்களே இந்த மிஸ்ட்ல தொலைஞ்சு போயிருப்போம். அவனுக்கு அடிபட்டு இருக்கு. அவனால ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. நம்ம மறுபடியும் காலைல ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்க பண்றதெல்லாம் எனக்கு சரியா படவே இல்ல. அவன் ரொம்ப நல்லவன். ஆனா இப்ப வரைக்குமே நம்ம ஹீரோ அந்த மயக்கத்திலே தான் இருக்கான். இப்ப அவனுக்கு மயக்கத்திலே ஒரு சின்ன கனவு மாதிரி வருது. அதுல நமக்கு ஒரு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. இந்த கனவுல நம்ம ஹீரோவும் ஒரு சின்ன பையனும் ஒரு உடன் ஸ்வாட்ஸ வச்சு அவங்க 2 மாத்தி மாத்தி ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க.
ஹே, நீ இந்த அளவுக்கு மோசமா சண்டை போட்டினால உன்னால டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்ல சேர முடியாது. அப்ப என்னால டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்ல சேர முடியாதுங்கறியா? இல்லப்பா, கண்டிப்பா நம்ம 2 பேருமே டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்ல சேருவோம், கவலைப்படாத. இப்ப நம்ம ஹீரோ அவனோட அக்காக்கு சமையல் பண்ண ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். அக்கா, நீ வேணா பாரு, ஒரு நாள் நான் கண்டிப்பா டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்ல சேருவேன். அது எனக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா நீ தான் ரொம்ப பிடிவாதக்காரனாச்சே. இப்ப அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ அவனோட மாஸ்டர் மேல நின்னுட்டு இருக்கான். அது ரொம்ப பரிதாபமான நிலைமையில. நீ எதுக்காக இங்க வந்திருக்க? நான் ஸ்ட்ராங்கானவனா மாறணும், அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்கானவனா மாறணும். நீ ஸ்ட்ராங்கானவனா மாறணும்னா போய் நைட்ஸ்ல சேரு. நைட் ஸ்ட்ராங்கானவங்க தான், ஆனா அவங்க இந்த உலகத்திலே ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்களா இருக்க மாட்டாங்க. எனக்கு இந்த உலகத்திலே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் மேனா மாறணும். நான் என்னோட கையால அந்த மான்ஸ்டர்ஸை கொல்லணும். நீ எதுக்காக மான்ஸ்டர்ஸை கொல்லணும் ஆசைப்படுற? என் குடும்பத்தை அழிச்சவங்களை நான் பழி வாங்க ஆசைப்படுறேன். நீ அப்படி பண்ணா மட்டும் அவங்க இறந்தவங்க திருப்பி வர போறது கிடையாது. நீ உன்னோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்போ. தயவு செஞ்சு நில்லுங்க, எனக்கு அப்படி வாழ்க்கை வாழ்றது ஆசையே இல்ல. நான் என் கையால அந்த மான்ஸ்டர்ஸை கொல்லணும். என் கண்ணு முன்னாடி இறந்து போன என்னோட அக்காக்காகவும் என் கிராமத்தையே அழிச்சு அந்த மான்ஸ்டர்ஸ் என் கையால கொண்டு அந்த டீமன் லாடியை நான் கையால அழிக்க ஆசைப்படுறேன். இப்ப நம்ம ஹீரோ பேசிக்கிட்டே இருக்கும்போது அவனோட மாஸ்டர் அவனோட மூஞ்சிலே ஒரு கிக் கொடுத்துறாரு. நம்ம ஹீரோவே ஆல்ரெடி ரொம்ப பரிதாபமான நிலைமையில இருந்தா, இப்ப இந்த அடியை வேற வாங்கினதுக்கு அப்புறம் அவனால சுத்தமா நகர கூட முடியல. இப்ப மறுபடியும் வந்து அவனை அடிச்சுட்டு நீ சிரிக்கணும், நீ எவ்வளவு அடி வாங்கினாலும் சிரிக்கணும். இந்த மக்கள் முன்னாடி நீ சிரிச்சுக்கிட்டே இருந்தா மட்டும் தான் அந்த உலகத்திலே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டானவன் அவங்க நம்புவாங்க. சோ என்ன ஆனாலும் சரி, உன்னோட மேட்சை கைவிட்டுறாத, நீ சிரிச்சுக்கிட்டே இரு, எல்லாரும் முடியாதையும். இதை கேட்டு நம்ம ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமா சிரிக்க ஆரம்பிக்கிறான். இல்ல, நீ இன்னும் சிரிக்கணும்னு சொல்லிட்டு அவனோட மாஸ்டர் அவன மோடி அடிச்சுக்கிட்டே இருக்காரு. இப்ப நம்ம ஹீரோ அவனோட மயக்கத்துல நினைச்சுக்கிறான். பார்த்தா அவனோட அடிப்பட்ட காயத்துக்கு யாரோ கட்டு போட்டு வச்சிருக்காங்க. யாரான்னு பார்த்தா அது நம்ம ஃபிளேமி தான். நல்ல வேலை நீ எந்திரிச்சிட்ட. ஓ, நீ தான் அதை கட்டு போட்டியா? ரொம்பவே தேங்க்ஸ். 99% நீ தான் அந்த 7வது ஆள் நினைக்கிறேன், ஆனா 100% இல்லப்பா. அதனாலதான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன். இப்ப ஃபிளேமி குளிர நடுங்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ இப்ப கேம்ப் ஃபயர் முட்டை ட்ரை பண்றான். ஆனா அவனால எவ்வளவு ட்ரை பண்ணியும் பத்த வைக்க முடியல. உடனே ஃபிளேமி அவனோட மேஜிக் யூஸ் பண்ணி கன் பவுடர் அந்த விறகு கட்டைக்கு மேல போட்ட உடனே நம்ம ஹீரோ இப்ப ஈஸியா நெருப்பு பத்த வச்சிடறான். இங்க நெருப்பு பத்த வச்ச மான்ஸ்டர்ஸ் வந்துடாதான் என்ன? இல்ல, இந்த பேரியர் தாண்டி எந்த விதமான மான்ஸ்டர்ஸ் உள்ள வர முடியாது. நீ நல்லா கவனிச்சான்னு தெரியல, இந்த டெம்பிள் இந்த மான்ஸ்டர்ஸ் மட்டும் உள்ள அனுமதிக்காது. என்னது, அப்படியா? ஆனா ஆமாப்பா, ரொம்ப நேரமா இந்த இடத்துக்குள்ள எந்த விதமான மான்ஸ்டர்ஸுமே வரவே இல்ல. அது மட்டும் இல்லாம நம்ம டீமன் டெரிட்டரிக்கு ரொம்பவே பக்கத்துலயே இருக்கும். அந்த காலத்துல அந்த பேரியரை கிரியேட் பண்ணதுக்கு முக்கியமான காரணமே இந்த ஒரு விஷயத்துக்காக தான். இந்த பேரியர் என்னதான் ஆனாலும் மான்ஸ்டர்ஸ் மட்டும் இதுக்குள்ள வராது. சப்போஸ் அதையும் தாண்டி இந்த பேரியருக்குள்ள ஏதாவது மான்ஸ்டர்ஸ் வந்துருச்சு அப்படின்னாதான் அதை கொல்றதுக்கு பிரேவ் 6 ஃபிளவர்ஸ் இருக்காங்க. சரி விடு, இப்ப நமக்கு 2 எதிரிங்க இருக்காங்க. 2 எதிரியா? ஆமா, ஒண்ணு அந்த 7வது பிரேவ். அது மட்டும் இல்லாம இந்த பேரியர் யார் ஃபர்ஸ்ட் ஆக்டிவேட் பண்ணாங்களோ அவங்களும் நமக்கு எதிரிதான். ஆனா கண்டிப்பா நான் அந்த 7வது ஆள் கிடையாதுப்பா. அது எப்படி நான் நம்புறது? ஒருவேளை நான் அந்த 7வது ஆளா இருந்தா அதுக்காக நீ கொண்டுவீங்க போலயே. அவங்க 5 பேர்த்த பொறுத்த வரைக்கும் அந்த 7வது ஆள் தான் அவங்களுக்கு பிரச்சனை. அதனால உன்னை கொல்லக்கூடாம தேங்கவே மாட்டாங்க. நீ சொல்றதும் சரிதான். நான் அந்த 7வது ஆளா இருந்தா கூட அந்த டீமனோட எதிர்த்து போராடதான் நினைப்பேன். ஆமா, நீ ஏன் நம்புறீல்ல? இல்ல, கண்டிப்பா மாட்டேன். ஏன்னா நீ புரிஞ்சுக்க முடியாத ஒருத்தன். இந்த விஷயத்துல நான் என்னைய தவிர வேற யாரும் நம்புறதா இல்ல. அதுவும் உன்னைய நான் கண்டிப்பா மாட்டேன். ஏன் இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா நம்ப மாட்டேன்? கண்டிப்பா. ஏன்னா அந்த 7வது ஆள் எப்படிப்பட்டவங்க இது வரைக்கும் நமக்கு தெரியாது. சோ அதனால யாரையும் நம்பாம இருக்கிறதா நமக்கு நல்லது. பரவாயில்ல, நானே அந்த 7வது ஆளா இருந்துட்டு போறேன் அவங்களை பொறுத்த வரைக்கும். ஆனா நாளைக்கு காலையில விடிஞ்ச உடனே நானே அவங்க கண்ணுல அந்த மான்ஸ்டர்ஸை கொண்டு நான் ஒன்னும் கெட்ட மேல நானும் நல்ல வந்தா நானும் அந்த மான்ஸ்டர்ஸ் எடுத்து போராட ஆசைப்படுறேன். நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். என்னோட மாஸ்டர் என்கிட்ட சின்ன வயசுல இருந்து சொன்னதெல்லாம் ஒரே விஷயம் தான். நம்ம எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருந்தா மட்டும் தான் அந்த உலகத்தோட ஸ்ட்ராங்கஸ்ட் மேனா இருக்க முடியும். நான் தான் அந்த உலகத்தோட ஸ்ட்ராங்கஸ்டான மேன். நான் கண்டிப்பா அவங்களுக்கு நான் யாருங்கிறத புரிய வைப்பேன். நான் ஒண்ணும் கெட்டவன் கிடையாது. நான் இந்த விஷயத்துல விட்டு கொடுக்க போறதா இல்லைன்னு சொல்றேன். இதை பார்த்த ஃபிளேமியும் பைத்தியக்காரன் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்கிறதோட இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது.